ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிப்பியில் இன்னைக்கு வீட்லேயே மசாலா ரெடி பண்ணி பாவ் பாஜி எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாவ் பாஜி மசாலா ரெடி பண்ணிடலாம். கொத்தமல்லி விதை 4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் ஜீரகம், பிரியாணி இலை 2 ஏலக்காய், 5 லவங்கம், ஒரு சின்ன சைஸு பட்டை. இது எல்லாத்தையும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இதை வறுத்துட்டோம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ட்ரை மேங்கோ பவுடர் 3/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. வரமிளகா சேர்த்திங்கன்னா மிக்சியில் ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது. அதனால் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். இது இருக்கட்டும். குக்கர் பேனில் 8 மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணி 1/4 கப்பு, 2 கேரட், 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து 3 சவுண்டு விட்டு எடுத்துடலாம். இது 3 அளவாக போட்டால் தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். க்ளீன் பண்ணி வச்சுருக்க 4 முழு பூண்டு, இந்த சைஸில் இஞ்சி, இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்ச உடனே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டை வதக்கிட்டோம். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் குடமிளகாவை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சைஸு பெங்களூர் தக்காளி 4, நாட்டு தக்காளி 3 எடுத்திருக்கேன். இது புளிப்பு இந்த ரேஷியோவில் சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும் போது தோல் வாயில் மாட்டாது. குடமிளகாவை வதக்கிட்டோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க, வேகட்டும். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா இது கலர் நல்லா இருக்குங்க. உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வெந்துருச்சு. பாவ் பாஜி கரண்டியால் இதை நல்லா நசிக்கோங்க. தக்காளி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இதையும் பாவ் பாஜி கரண்டியால் நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதக்கி சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நசுக்கிட்டோம். இப்போ உருளைக்கிழங்கும் பட்டாணியும் இது கூட சேர்த்துடலாம். இது கூட பவுடர் பண்ணி வச்சுருக்க பாவ் பாஜி மசாலா 2 டீஸ்பூன். லாஸ்டில் டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே 5 நிமிஷம் விட்டுடலாம், வேகட்டும். எல்லாம் சேர்ந்து பாதி வெந்த பிறகு திரும்ப வேணும்னாலும் கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் அதிகம் கூட வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, பாவு ரெடி பண்ணிடலாம். தோசை தவாவில் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பாவ் பாஜி மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பாவ் ப்ரெட்டை இது கூட சேர்த்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது அப்ராக்சிமேட்டாக 6 பிளேட்டுக்கு வரும். அவ்வளோதாங்க, பாவ் பாஜி ரெடி. இதே அளவில் எல்லா ஐட்டமும் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.